ஹலோ ஆல், நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து நமக்கு பசில் டாபிக் கீழே தான் வரும். டைப் 1 நம்ம கிளாஸிஃபிகேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம டைப் 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். இதில் நமக்கு 2 டைப்பில் தாங்க சம் கேட்பாங்க. ஒன்று வந்து ரோ வைஸ் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ மார்ச் பாஸ்ட் 7 persons are standing in a row. Q is standing left to R but right to P. O is standing right to N and left to P. Similarly, S is standing right to R and left to P. Find out who is standing in the middle. Question என்னங்க கேட்டிருக்காங்க? ஒரு மார்ச் பாஸ்டில் 7 persons வந்துட்டு இருக்காங்க. அதில் Q வந்துட்டு எங்கெங்க இருக்காரு? ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர், ஆருடைய லெஃப்டில் இருக்காரு. தென் பிக்கு அவர் ரைட்டில் இருக்கார். தென் ஓ பற்றி கொடுத்துருக்காங்க. ஓ வந்து என்னுடைய ரைட்டில் இருக்கார். தென் பி உடைய லெஃப்டில் இருக்கார். தென் எஸ் உடைய பொசிஷன் என்னங்க சொல்லியிருக்காங்க? ஆருக்கு ரைட்டாக இருக்காங்க, டீக்கு லெஃப்டாக இருக்காங்க. இப்போ நமக்கு அந்த 7 பர்சனில் யார் வந்து மிடில் இருப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸே வாங்க. ஃபஸ்ட்டு கியூ இருக்காங்களா? கியூ வந்து நமக்கு ஆருடைய லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அவங்க எந்த பொசிஷனில் நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. இப்போது இந்த பொசிஷனில் நிற்கிறாங்கன்னு வைங்க. இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா அவங்க எந்த டிரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்க நிற்பாங்க? நார்த் டிரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. கிளியராக இருக்கா? இதுதான் நமக்கு நார்த்து. ஸோ டுவர்ட்ஸ் நார்த் அப்படி தான் இருப்பாங்க. அதுலேயுமே அவங்களுடைய லெஃப்ட் ரைட் எதுவாங்க இருந்திருக்கும்? இது வந்து அவங்களுடைய லெஃப்ட் சைடாக இருந்திருக்கும். தென் இந்த சைடு வந்து அவங்களுடைய ரைட் சைடாக இருந்திருக்குமா? இது கிளியராக இருக்கா? இது கிளியராக இருந்தால் தான் நமக்கு யார் லெஃப்ட்டில் இருப்பா, யார் வந்து ரைட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கியூ வந்து ஆருடைய லெஃப்ட்டில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலுமே அவங்களுக்கான பொசிஷன் கொடுங்க. நம்ம ஃபைனலாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ கியூ இருக்காரா? கியூ வந்து ஆருடைய லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது லெஃப்ட்னா நமக்கு இந்த சைடாங்க. இப்போ இங்கே ஆர் இருக்காங்க அப்படின்னா ஆருக்கு லெஃப்ட்டுங்கும் போது இந்த சைடு தான் இருந்திருப்பார். ஸோ அப்போ ஆர் இங்கே ப்ளேஸ் பண்ணுவோமா? இப்போ செக் பண்ணுங்கள். ஆர் வந்து இந்த மாதிரி டிரெக்ஷன் இருந்தார்னா அவருடைய லெஃப்ட்னா இதாக தான் இருந்திருக்கும். ஸோ பாருங்கள், கியூ இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். கரெக்டாக இருக்கா? கியூ வந்து ஆருடைய லெஃப்ட் சைடில் இருக்காங்க. பட் ரைட் டு பி. பிக்கு அவங்க ரைட் சைடில் இருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போது இந்த டிரெக்ஷனில் பி இருக்காங்கன்னு வைங்க. இவங்களுடைய ரைட் சைட்னா இந்த சைடாக தானே இருந்திருக்கும். அப்போது இங்கே பியை ப்ளேஸ் பண்ணுவோமா? ஸோ ரைட் டு பி அப்படின்னா இப்போ இதிலிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். கியூ இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். ஸோ கியூ இங்கே இருக்காங்க, ஆருடைய லெஃப்ட்டில் இருக்காங்க. பட் ரைட் டு பி அப்படின்னா பி வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரைட் எதுவாங்க இருந்திருக்கும்? இந்த சைடு தானே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிளியராக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஓ இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு என் அப்படின்னா ஓ அப்படின்ற பர்சன் இங்கே இருந்தாருன்னா அவருடைய ரைட் வந்து இதாக தானங்க இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? அண்ட் லெஃப்ட் டு பின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ பிக்கு லெஃப்டாக இருக்காரு. ஸோ பி வந்து எங்கே இருக்காங்க? இங்கே தானே இருக்காங்க. இவங்களுடைய லெஃப்ட்னா எந்த சைடு வரும்? இந்த சைடு தானே வரும். ஸோ இவங்களுடைய லெஃப்ட்டில் யார் இருக்கா? ஓ இருக்காங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? யாருக்கு ரைட்டாக இருக்காங்க? ரைட் டு என். ஸோ எண்ணுக்கு ரைட்டாக இருக்காங்கன்னா என் இங்கே இருந்திருப்பாங்க. இவங்களுடைய ரைட் சைட்னா எதுங்க வரும்? இந்த சைடு தானே வரும். பாருங்கள், ஓ இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு என் தென் லெஃப்ட் டு பி. கிளியராக இருக்கா? இப்போ 5 பர்சன்ஸோடைய பொசிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சா? ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க? சிமிலர்லி எஸ் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு ஆர். எஸ் எங்கே இருக்காங்க? ஆருடைய ரைட்டில் இருக்காங்க. நமக்கு ஆர் வந்து இங்கே இருக்காங்களா? இவங்களுடைய ரைட் சைட்னா எங்கே வரும்? இங்கே தானே வரும். ஸோ எஸ் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு ஆர் அண்ட் லெஃப்ட் டு டி அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக டி எங்கே தான் இருந்திருப்பாங்க? இங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ டீயோடைய லெஃப்ட்னா எங்கே வரும்? இந்த சைடு தானே வரும். இப்போ கிளியராக இருக்கா? இப்போ அகைன் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். கியூ இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். பாருங்கள், கியூ இங்கே இருக்காங்க, ஆருடைய லெஃப்ட்டில் தான் இருக்காங்க. கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பட் ரைட் டு பின்னு சொல்லியிருக்காங்களே, பி உடைய ரைட்டில் தான் இருக்காங்க. அடுத்து என்னங்க சொல்லியிருக்காங்க? ஓ இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு என். ஓ வந்து இங்கே இருக்காரு, என்னுடைய ரைட்டில் தான் வந்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? லெஃப்ட் டு பின்னு சொல்லியிருக்காங்களா? பாருங்கள், பி உடைய லெஃப்ட்டில் தான் இவர் இருக்கார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு ஆரா? பாருங்கள், எஸ் வந்து இங்கே இருக்கார், ஆருடைய ரைட்டில் தான் இருக்கார். அண்ட் லெஃப்ட் டு டீனா டி வந்து இங்கே இருக்காங்க, இவங்களுடைய லெஃப்ட்டில் எஸ் வந்துட்டு இருக்காரு. இப்போ யாருங்க மிடில் இருக்கா? டோட்டலாக நமக்கு 7 பர்சன். நமக்கு மிடில் இருக்க அந்த பர்சன் யார்? கியூ தானே. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள், இது வந்து நமக்கு 2 ரோ பேஸ் பண்ணதுங்க. ப்ரீவியஸ் சம் வந்து சிங்கிள் ரோ பார்த்தோம். இது வந்து நம்ம 2 ரோஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 6 persons A, B, C, D, E and F are sitting in 2 rows, 3 in each. E is not at end of any row. D is second to the left of F.
C, the neighbor of E is sitting diagonally opposite to D. B is a neighbor of F. நமக்கு என்னங்க சொல்லியிருக்காங்க, டோட்டலாக இங்கே நமக்கு 6 பர்சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, 2 ரோவாக இருக்குது. அந்த 2 ரோலையுமே ஈச் 3 பர்சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, E வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரோ இருக்குது அப்படின்னா E எங்கெங்க இல்லை, இந்த எண்டில் இல்லை. ஸோ ஆப்வியஸாக எங்கே தான் இருப்பார், எய்தர் இங்கே இருந்திருப்பார் இல்லைனா இங்கே, அதாவது மிடில் இருந்திருப்பார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்வுடைய செகண்ட் லெஃப்ட்டில் யாருங்க இருக்கா, டி இருக்கார். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க, சி த நெய்பர் ஆஃப் இ இஸ் சிட்டிங் டயக்னலி ஆப்போசிட் டு டி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி இஸ் அ நெய்பர் ஆஃப் எஃப். ஸோ பி வந்து எஃப் உடைய நெய்பர். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமா, டோட்டலாக நமக்கு 2 ரோஸ் இருக்குது, அதில் 3 பர்சன்ஸ் வந்துட்டு இருக்க போகிறாங்க. ஸோ 1 2 3 தென் அகைன் 1 2 3. ஓகேவா. இப்போ அவங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இ இஸ் நாட் அட் தி எண்ட் ஆஃப் எனி ரோ. ஸோ இந்த எண்டில் யாருங்க இல்லை, இ வந்துட்டு இல்லை. ஸோ ஆப்வியஸாக இ வந்து இந்த மிடில் தான் இருக்க போகிறாரு. ஸோ செக் பண்ணுவோமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்னு தானேங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னா இப்போது எஃப் வந்து இங்கே இருக்காருன்னு வைங்க, டுவர்ட்ஸ் நார்த் இதை ஃபேஸ் பண்ணி இருக்கார். இவருடைய லெஃப்ட் அப்போ எதுவாக இருந்திருக்கும், இந்த சைடு தான் இருந்திருக்கும். அதில் அவர் எத்தனாவதாங்க இருக்கார், செகண்டாக தானே இருக்கார். சப்போஸ் எஃப் வந்து இங்கே இருந்தார் அப்படின்னா டி வந்து இவருடைய செகண்ட் லெஃப்டில் இருப்பாருன்னா இங்கே தானே டி இருந்திருப்பார். கிளியராக இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா. சி த நெய்பர் ஆஃப் இ இஸ் சிட்டிங் டயக்னலி ஆப்போசிட் டு டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சி வந்து யாருடைய நெய்பருங்க, இ உடைய நெய்பர். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் தேர்டையும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே எஃப்னு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய நெய்பர் யாருங்க, சி. ஸோ ஆப்வியஸாக இ வந்து நமக்கு இந்த மிடில் தான் இருந்திருப்பார். ஈவுடைய நெய்பர் யாருங்க, சி தானே. இஸ் சிட்டிங் டயக்னலி ஆப்போசிட் டு டி. ஸோ நமக்கு டி வந்து இங்கே இருக்காருங்க, இவருக்கு டயக்னலி ஆப்போசிட்னா இந்த பொசிஷனில் யாருங்க இருப்பா, சி இருந்திருப்பாரா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி இஸ் அ நெய்பர் ஆஃப் எஃப். பாருங்கள், எஃப் வந்து இங்கே இருக்கார், இவருடைய நெய்பர் யாருன்னு சொல்கிறாங்க, பின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்க ஒரே பர்சன் யாருங்க, ஏ. கிளியராக இருக்கா. இப்போ அரேஞ்ச் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா. பாருங்கள், டோட்டலாக 6 பர்சன்ஸ் இருக்காங்க, 2 ரோஸில் ஈச் 3 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கள், இ இஸ் நாட் அட் தி எண்ட் ஆஃப் எனி ரோ. பாருங்கள், இ வந்து நமக்கு ஏதாவது எண்டில் இருக்காரா, இல்லை, நமக்கு மிடில் தான் இருக்கார். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். பாருங்கள், எஃப் வந்து இங்கே இருக்கார், இவருடைய செகண்ட் லெஃப்ட்டில் தான் யார் இருக்கா, டி இருக்கார். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து செக் பண்ணுங்கள், சி த நெய்பர் ஆஃப் இன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ வந்து இங்கே இருக்காருனா இவருடைய நெய்பர் வந்துட்டு சி. ஆனால் அந்த சி எங்கே இருக்காருன்னு சொல்லியிருக்காரு, இஸ் சிட்டிங் டயக்னலி ஆப்போசிட் டு டி. ஸோ டி இங்கே இருக்காரு அப்படின்னா இவருக்கு டயக்னலி ஆப்போசிட்டுங்கும் போது இந்த இடத்துல வருவார், இங்கே தானே வருவார். அடுத்தது பி இஸ் அ நெய்பர் ஆஃப் எஃப். ஸோ எஃப் இங்கே இருக்காரு, இவருடைய நெய்பராக யார் இருக்கா, பி. நமக்கு பேலன்ஸ் இருக்க ஒரே பர்சன் ஏ தான். இப்போ நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் தானே வந்திருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு சில கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோமா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following are sitting diagonally opposite to each other. diagonally oppositeனா எப்படிங்க இருப்பாங்க, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் ஆர் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட், விச் மீன்ஸ் இந்த 2 எண்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா. பாருங்கள், எஃப்சி இருக்காங்களா, எஃப்சி எப்படிங்க இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க வருவாங்களா, ஆப்ஷன் ஏ வராது. டிஏன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுமே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுமே நமக்கு வரமாட்டாங்க. தென் ஏசின்னு சொல்லியிருக்காங்க, பாருங்கள் ஏ இங்கே இருக்காங்க, அதே ரோவில் தான் நமக்கு சி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியுமே வராது. ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள், ஏஎஃப்னு சொல்லியிருக்காங்க, ஏ வந்து நமக்கு இங்கே இருக்காங்க, எஃப் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ பாருங்கள், டயக்னலாக தானே இருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா. செகண்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இந்த சேம் ரோ. யார் வந்து நமக்கு சேம் ரோவில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா. பாருங்கள், செக் பண்ணுங்கள், நமக்கு ஏஇன்னு சொல்லியிருக்காங்க, ஏஇ ஒரே ரோவில் தான் இருக்காங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா, நம்ம ஆப்ஷன் ஏ தான் செக் பண்ணோம். ஏலேயே இவங்க 2 பேர் ஒரே ரோவில் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தேர்ட் சம் பார்ப்போமா. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா. பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன் ஒன் ஆஃப் த 2 ரோ. அதாவது இப்போ நமக்கு இந்த 2 ரோ இருக்குல்லங்க, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்காங்க, டி பி எஃப் இருக்காங்க, இல்லை ஏஇசி இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தானே இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போமா. டிபிஎஃப் இருக்கணும், இல்லை ஏஇசி இருக்கணும். செக் பண்ணுங்கள், டிபிஎஃப் இல்லைனா ஏஇசி. ஆப்ஷன் சி பாருங்கள், டிபிஎஃப் இருக்காங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து என்னங்க சொல்கிறாங்க, ஃபோர்த்து, ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் சீட் வித் இ
who will be neighbors of D in the new position? யார் இன்டர்சேஞ்ச் பண்ணுறா? D வந்து E இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ செக் பண்ணலாமா? பாருங்கள், நமக்கு E வந்து இங்கே இருக்காரா? இப்போ இந்த இடத்துல நமக்கு D வந்துருவாருங்க. இங்கே நமக்கு E இருப்பார். இப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. டியோடைய நெய்பர் தானே யாருன்னு கேட்டாங்க. இப்போ டியோடைய நெய்பராக யாருங்க இருப்பா? இங்கே ஏ இருப்பார், இங்கே வந்து நமக்கு சி இருப்பாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனில் ஏசி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோமா? பாருங்கள், ஆப்ஷன் ஏவே பாருங்கள், சி ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிளியராக இருக்கா? ஸோ என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு கொஸ்டின்னு, ஈவுடைய சீட்டில் அவங்க இன்டர்சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா நமக்கு டியுடைய நியூ நெய்பர்ஸ் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு யாருங்க பக்கத்தில் இருப்பா? சியும் ஏவும் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து சிங்கிள் ரோ பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம 2 ரோஸ் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது வந்து நமக்கு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் பாருங்கள். A, B, C, D, E, F and G are sitting in a circle facing at the center and playing cards. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? E is neighbor of A and D. G is not between F and C. F is the immediate right of A. இது வந்து நமக்கு சர்க்கிள் டைப்பாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாமா? டோட்டலாக எவ்வளோ பர்சனுங்க இருக்காங்க? 7 பர்சன் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேஸிங் சென்டர் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸிங் சென்டர்னா இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காருன்னா அவர் எந்த டிரெக்ஷனில் இருப்பார்? இந்த டிரெக்ஷனில் தானே இருப்பார். ஸோ இந்த மாதிரி நமக்கு டோட்டலாக 7 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 பர்சன்ஸ் இருப்பாங்களா? ஃபேஸிங் சென்டர்னா இந்த டிரெக்ஷனில் தானே இருப்பாங்க. கிளியராக இருக்கா? இப்போது இந்த பர்சனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே வந்து லெஃப்ட்டாக இருக்குமா? எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பர்சன் இருக்காருன்னா இவருடைய லெஃப்ட் சைடு வந்து இதுவாக இருக்கும், ரைட் சைடு வந்து இந்த சைடாக தான் இருக்கும். இதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு ஏரோ மார்க் வந்து அங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? E is neighbor of A and D. ஸோ E வந்து A and Dக்கு நெய்பர். இது வந்து என்ன தெரியுது? E வந்து ஏக்கும் டிக்கும் நடுவில் தான் இருக்கார். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், G is not between F and C. ஸோ எஃப்க்கும் சிக்கும் பிட்வீனில் யார் இல்லை? G இல்லை. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க? F is to the immediate right of A. ஸோ ஏவுடைய இம்மீடியட் ரைட்டில், அதாவது நெக்ஸ்ட் ரைட்லேயே யாருங்க இருக்கா? F வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ட்ரா பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? E is neighbor of A and Dன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே A அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன சொல்லியிருக்காங்க? E வந்து நெய்பர் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்கும்? டிக்கும் ஏக்கும். ஸோ இங்கே டி இருப்பாங்களா? இவங்களுக்கு பிட்வீனில் தானே இ இருப்பாங்க. இதை நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எய்தர் நமக்கு ஏடி இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லைனா இங்கே ஏ இருக்கவும் சான்ஸ் இருக்குல்ல, இங்கே நமக்கு டியும் இருக்கலாம்ல, மாறி கூட இருக்கலாம்ல. ஸோ இது இருக்கட்டும், நம்ம கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க? G is not between F and C. ஸோ G வந்து எஃப்க்கும் சிக்கும் பிட்வீன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இவங்க 3 பேரை பற்றியுமே நமக்கு எந்த க்ளூமே இல்லை. நம்ம மேலே இந்த ஏஇடியோட மர்ஜ் பண்ணுற மாதிரியுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியுமே எந்த க்ளூமே இங்கே இல்லை. ஸோ அடுத்து ஃபோர்த்து படிப்போமா? எஃப் இஸ் இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போது இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வச்சு செக் பண்ணுங்கள். எஃப் வந்து ஏவுடைய இம்மீடியட் ரைட்டில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செக் பண்ணுங்களேன். சப்போஸ் ஏ வந்து இங்கே இருந்தாருன்னு வைங்க, இந்த பொசிஷனில் ஏ இருந்தாருன்னா இவருடைய ரைட் எதுவும் அங்கே இருந்திருக்கும், இதுதானே இவருடைய ரைட்டாக இருந்திருக்கும். பட் நமக்கு டிக்கும் ஏக்கும் பிட்வீனில் இ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ இங்கே இருப்பாரா? இங்கே இருக்க மாட்டார். கிளியராக இருக்கா? அப்போது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணோம்ல, அது கரெக்டு தான். இப்போ செக் பண்ணுவோமா? எஃப் இஸ் இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்களே, பாருங்கள் ஏ இங்கே தான் இருப்பார், இவருடைய லெஃப்ட் இதுவாக இருக்கும், ரைட் இதுவாக இருக்கும். இம்மீடியட் ரைட்டுங்கும் போது எஃப் இங்கே தான் இருப்பார். இப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், G இஸ் நாட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. ஸோ எஃப்க்கும் சிக்கும் நடுவில் யார் இல்லை? G இல்லை. ஆனால் எஃப் இங்கே இருப்பாருன்னா சி இங்கே இருப்பாரு நமக்கு தெரிஞ்சிருச்சா? நமக்கு பேலன்ஸ் இருக்க 2 பர்சன் யாருங்க? இங்கே நமக்கு பி இருக்காரா? தென் நமக்கு G இருக்காங்களா? ஸோ G வந்து எஃப்க்கும் சிக்கும் பிட்வீன் இல்லைன்னா ஆப்வியஸாக யாருங்க இருந்திருப்பா? இங்கே பி இருந்திருப்பார், இங்கே நமக்கு யார் இருந்திருப்பா? G இருந்திருப்பார். இப்போ கிளியராக இருக்கா? எப்போவுமே ட்ரா பண்ணிட்டிங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். இப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படியே நமக்கு இருக்கான்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், E இஸ் அ நெய்பர் ஆஃப் ஏஎன்டி. E வந்து நமக்கு இங்கே இருக்கார், இவருடைய நெய்பர்ஸாக இங்கே ஏவும், இந்த இடத்துல நமக்கு டியும் இருக்காங்களா? அடுத்தது G இஸ் நாட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப் அண்ட் சி வந்து இங்கே இருக்காங்கங்க, இவங்களுக்கு பிட்வீனில் G இல்லை, அதுவும் கரெக்டு தான். எஃப் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஏ. எஃப் வந்து இங்கே இருக்கார், ஏவுடைய இமீடியட் ரைட்லேயே இருக்கார். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்க 2 பேர் தான். G வந்து எஃப்க்கும் சிக்கும் நடுவில் இல்லை அப்படின்னா பி தான் நமக்கு பிட்வீனில் இருந்திருப்பார். இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள்,
இங்கே நம்ம பார்த்தோம்லங்க ப்ரீவியஸ் ஸ்லைடில் ட்ராப் பண்ணோம்ல, ஸோ அதே டயக்ராம் தான் இது. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹேவ் த பேர் ஆஃப் பர்சன் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த 2 பர்சன் வந்து அட்ஜசன்ட்டில் இல்லை, நியர்பை அதாவது பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. பி அண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நமக்கு பி இங்கே இருக்கார், ஏ வந்து இங்கே இருக்கார், பிட்வீனில் எஃப் இருக்கார்ல. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். ஏன்னா இவங்க ரெண்டும் நியர்பை பக்கத்தில் இல்லை. பேலன்ஸ் இருக்கலாம் செக் பண்ணுங்களேன். சி பின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சியும் பியும் பக்கத்தில் தான் இருக்காங்க. தென் டியும் ஈயும் கொடுத்துருக்காங்க. இங்கே டி இருக்காரு, இங்கே இ இருக்காரு, நியர்பையில் தான் இருக்காங்க. தென் ஜிடின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுமே ஜியும் டியும் நியர்பையில் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? ஏ தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? which of the following pairs has the second person இவர் தாங்க sitting immediately to the right of the first. இங்கே ஒரு பர்சன் இருப்பார்ல, அவருடைய இமீடியட் ரைட்டில் இருக்க அந்த செகண்ட் பர்சன், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் யார் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதா? which of the following pairs has the second person sitting immediately to the right of the first. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ரைட்டில் இருக்க அந்த செகண்ட் பர்சன், இந்த மாதிரி யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 2 பர்சன் இருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ரைட்டில் இந்த செகண்ட் பர்சன் இருந்திருக்கணும். கிளியராக இருக்கா? கிளியராக இருக்காங்க. இப்போ இங்கே 2 பர்சன் இருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ரைட்டில் இந்த செகண்ட் பர்சன் வந்துட்டு இருந்திருக்கணும். ஓகேவா? செக் பண்ணுவோமா? இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து இங்கே இருக்காங்க, பி வந்து இங்கே இருக்காங்க. நமக்கு இமீடியட் ரைட்லேயே ஃபஸ்ட்டு நியர்பைலேயே இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணுங்கள். சியும் பியும் கொடுத்துருக்காங்களா? சி நமக்கு எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. பி நமக்கு இங்கே வந்துட்டு இருக்காங்களா? ஸோ செக் பண்ணுங்கள். 2 பர்சன் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இமீடியட் ரைட்டில் யார் இருக்கணும்? செகண்ட் பர்சன் இருக்கணும். நமக்கு சிபின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. பிசின்னு இருந்தால் ஓகே. அதாவது இப்போது சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சியோடைய ரைட் வந்து இந்த சைடுங்க, அவருடைய லெஃப்ட் வந்து இந்த சைடு. கிளியராக இருக்கா? அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ரைட் வந்து இதாக இருக்கும், லெஃப்ட் வந்து இந்த பொசிஷனாக இருக்கும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ரைட்டில் செகண்ட் பர்சன் இருக்கணும். ஆனால் சி வந்து இங்கே தானே இருக்கார், இவருடைய ரைட்டில் யாருங்க இருக்கா? ஜி தான் இருக்கார். ஸோ அதனால் நமக்கு ஆப்ஷன் பியுமே நமக்கு வராதுங்க. இப்போ அடுத்து செக் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இ அண்ட் ஏ செக் பண்ணியிருக்காங்களா? இ அண்ட் ஏ கொடுத்துருக்காங்களா? இ வந்து நமக்கு இங்கே இருக்கார், ஏ இங்கே இருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இமீடியட் ரைட்டில் நமக்கு செகண்ட் பர்சன் இருக்கணும். பாருங்கள், ஈயோடைய ரைட்டு வந்துட்டு இது தான். இவனுடைய ரைட்டில் யார் தான் இருக்கா? ஏ தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்கங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட மீனிங் என்னென்னா ஃபர்ஸ்ட் பர்சனுடைய ரைட்டில் அந்த செகண்ட் பர்சன் இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷனே. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப்? ஸோ எஃப் உடைய பொசிஷன் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுங்கள். எஃப் வந்து நமக்கு இங்கே இருக்காரா? தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி. சி உடைய தேர்ட் லெஃப்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுங்கள். சி வந்து இங்கே இருக்கார், இவருடைய லெஃப்ட் சைட்னா இதுதான். அப்போது செகண்ட் லெஃப்ட்டில் தானே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணுங்கள். செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சி உடைய செகண்ட் ரைட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சி உடைய செகண்ட் ரைட்டில் யாருங்க இருக்கா? டி தானே இருக்காங்க, எஃப் இல்லைல்ல. ஸோ ஆப்ஷன் பி வராது. தென் ஆப்ஷன் சி செக் பண்ணுங்கள். டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏ உடைய இமீடியட் லெஃப்ட்லன்னு சொல்கிறாங்க. ஏ வந்து இங்கே இருக்காங்களங்க. ஏ உடைய இமீடியட் ரைட்டில் தான் இருக்காங்க, எஃப் லெஃப்ட்டில் இல்லை. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள். டு த இமீடியட் ரைட் ஆஃப் பி. இப்போது பி இங்கே இருக்காங்கன்னா இவருடைய லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடாக இருக்குங்க, ரைட் சைடு வந்து இந்த சைடாக இருக்குமா? ஸோ டு த இமீடியட் ரைட் ஆஃப் பினா நமக்கு சியோட பொசிஷனில் தான் எஃப் இருந்திருக்கணும். அப்படி இல்லைல்ல, நமக்கு லெஃப்ட் சைட்னா கிளியராக இருந்திருக்கும். பட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியுமே வராது. இதுக்கு ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். கிளியராக இருக்கா? ஸோ லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஏரோ மார்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஆர் த நெய்பர்ஸ் ஆஃப் பி? பி உடைய நெய்பர்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், பி நமக்கு இங்கே இருக்கார். இவருடைய நெய்பர்ஸ்னால் இவருக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் யாருங்க இருக்கா? சியும் எஃப்பும் இருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள், சி அண்ட் எஃப் இருக்காங்களா? ஆப்ஷன் சி பாருங்கள், எஃப்சின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியராக இருக்காங்க? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுவுமே நமக்கு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி தான். 6 children G, H, I, J, K and L are sitting around a circular table facing towards the center. J and K are sitting to the immediate left and right of G respectively. L is sitting to the immediate left of J but not to the immediate right of H. Who is sitting to the immediate right of K? Question இங்கே கேட்டிருக்காங்க.
டோட்டலாக 6 சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு சர்க்குலர் டேபிளில் டுவர்ட்ஸ் சென்டர் பேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இதில் ஜேவையும் கேவையும் பற்றி பேசுகிறாங்க. இப்போது ஜி இருக்காருன்னா அவருடைய இம்மீடியட் லெஃப்ட்டில் வந்து நமக்கு ஜே இருக்காருங்க. அண்ட் ஜி உடைய இம்மீடியட் ரைட்டில் நமக்கு கே இருக்காரு. தென் எல் எங்கே இருக்காங்க? ஜே உடைய இம்மீடியட் லெஃப்ட்டில் இருக்காங்கங்க. ஆனால் ஹெச் உடைய இம்மீடியட் ரைட்டில் எல் வந்துட்டு இல்லை. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கே உடைய இம்மீடியட் ரைட்டில் இருக்க அந்த சைல்டு யார் அப்படி சொல்லி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரா பண்ணுவோமா? சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டாக டோட்டலாக நமக்கு 6 சில்ட்ரன் தானே இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 சில்ட்ரன். உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ஒரு ஏரோ மார்க் ட்ரா பண்ணிக்கலாமா? பாருங்கள், டுவர்ட்ஸ் சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஜே அண்ட் கே ஆர் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் ஜி. இப்போது ஜியை நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜியை வந்து நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஜியுடைய இமீடியட் லெஃப்ட்டில் யாருங்க இருக்கா? ஜே இருக்கார். ஸோ இவருடைய லெஃப்ட்னா எந்த சைடு வரும்? சென்டர் பேஸ் பண்ணி உட்காந்துருக்காருனா இவருடைய லெஃப்ட் வந்துட்டு இது, ரைட் வந்துட்டு இந்த சைடு வருமா? ஸோ இவருடைய லெஃப்ட்டுங்கும் போது இங்கே இருப்பாரா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கே வந்து இம்மீடியட் ரைட்டில் இருக்கார். ஸோ இவருடைய ரைட் சைடு வந்து இந்த சைடு தான். ஸோ இங்கே யாருங்க இருப்பா? கே இருப்பார். அடுத்து என்ன சொல்கிறாங்க? எல் இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜே. ஜேவுடைய இமீடியட் லெஃப்ட்டில் யாருங்க இருக்கா? எல் இருக்காங்களா? ஸோ ஜே இங்கே இருக்கார். இவருடைய லெஃப்ட்னா இந்த சைடு இருக்குமாங்க, ரைட்னா இந்த சைடு வந்துட்டு இருக்கும். ஸோ இவருடைய லெஃப்ட்டில் யாருங்க இருக்கா? எல் இருக்காரா? ஸோ எல் எங்கே இருப்பார்? இங்கே இருப்பார், லெஃப்ட் சைடில். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எல் வந்து யாருடைய இமீடியட் ரைட்டில் இல்லை. எல் இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஜே பட் நாட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஹெச். ஹெச்சுடைய இமீடியட் ரைட்டில் யார் இல்லைங்க? எல் வந்துட்டு இல்லை. ஸோ அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஹெச் அப்படின்னு சொல்லி பொசிஷன் கொடுத்தீங்கன்னா இவருடைய லெஃப்ட் இந்த சைடாக இருக்கும், ரைட் இந்த சைடாக தானே இருக்கும். ஸோ அப்போது நமக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் எங்கெங்க இருப்பார்? இங்கே தான் இருப்பார். கிளியராக இருக்கா? அப்போ பேலன்ஸ் இருக்க ஒரே பர்சன் யாருங்க? ஜி ஹெச். இங்கே யார் இருப்பா? ஐ தானே இருப்பாங்க. இப்போ கிளியராக இருக்கா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் கே. கேவுடைய இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கே எங்கெங்க இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ கேவுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவாக இருக்கும்? இது இவருடைய லெஃப்ட்டாக இருக்கும், இது வந்து இவருடைய ரைட் சைடாக இருக்குமா? ஸோ இவருடைய ரைட் சைடில் யார் இருக்காங்கன்னு தானே கொஸ்டின். ஹெச் தானே இருக்கார். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? நமக்கு இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க. மோஸ்ட்டாக நமக்கு 6 to 7% பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு லெஃப்டாக ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் ஒன்று ட்ராப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பேரிஷன் டைப் பேஸ் பண்ணி பசில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. தேங்க்யூ.